வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு மிஸ்டு கால் காதல். தென் சென்னை. மழையுடன் குளிர்ந்த ஒரு நள்ளிரவு. கைபேசி தவறாக அழுத்தினாள் அவள் மித்ரா. ஒரு அழைப்பானது தவறாக ஒரு தெரியாத நபரிடம் சென்றது. ஹலோ. அழுத்தமான மென்மையான ஆண் குரல். சாரி, ராங் நம்பர். இல்ல, சரியானது போல இருக்கு என்று சிரிப்புடன் பதிலளித்தான் அவன். அரவிந்த். அந்த ஒரு மின்னல் போல பேச்சு இருவரையும் ஏதோ ஒரு அறிமுகமில்லாத ஈர்ப்பு பக்கம் இழுத்தது. இரவுகளும் பேசுவதற்கு இடையிலான நேரங்களாக மாறின. மித்ரா ஒரு எம்.ஏ. தமிழ் மாணவி. கலாச்சாரம், கவிதை மீது பைத்தியம். பாரம்பரியம் நேசிக்கின்ற குடும்ப பெண். அவளுக்கு கனவு மாதிரிதான். ஆனால் நேரில் அது சாத்தியமில்லை. அரவிந்த் ஒரு சாப்ட்வேர் டெவலப்பர். தொலைந்த ஒரு காதலின் பின்விளைவுகளால் உள்மனதில் வலியுடன் வாழும் ஆண். மீண்டும் காதலை நம்ப முடியாத நிலை. ஆனால் அந்த அழகான குரல், மித்ராவின் வார்த்தைகளிலிருந்து நேசம் மெதுவாக அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கத் தொடங்கின. மாதங்கள் உரையாடலாக கடந்து போனது. இருவரும் ஒருவரை முழுமையாக அறிந்தாலும் ஒருமுறை கூட சந்திக்கவில்லை. ஒரு நாள் நாம் சந்திக்கலாமா? மித்ரா தயக்கத்துடன் சரி என்றாள். தொலைபேசி காதலில் முகம் பார்த்த நாள் அது. பசுமையான பூங்கால் வெண்மையுடனும் மென்மையுடன் வந்தாள் மித்ரா. அரவிந்த் அவளை கண்ட நிமிஷம், உன் கண்கள் என்னமோ பேசுது என்றான். மித்ரா மௌனமாக சிரிப்போடு பதிலளித்தாள். அது நீ கேட்க நினைக்கும் மௌனம்தான். அந்த இனிய நாட்கள் நீண்ட காலமாக இல்லை. ஒரு நாள் மித்ராவின் அப்பா அவளது செல்போனின் அரவிந்த் மெசேஜை பார்த்தார். இந்த பையனோட ஜாதி வேறு, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் என கத்தினார். மித்ரா அழுதாள். அரவிந்துடன் பேசக்கூடாது என கட்டாயமாக கூறிவிட்டனர். குடும்ப பாசம் அவர்களின் எதிர்ப்பை மீற முடியவில்லை. நம் அழைப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டதா என்றார் அரவிந்த் ஒரே வருத்தத்துடன். அழைப்புகள் இல்லாமல் வாழ பழகணும் போல என்றாள் மித்ரா கண்ணீருடன். மாதங்கள் கழிந்தது. அரவிந்த் வேறொரு மாநிலத்திற்கு வேலைக்காக புறப்பட்டான். மித்ரா ஒரு கலாச்சார மையத்தில் தமிழ் ஆசிரியராக சேர்ந்தாள். இருவரும் வெளியில் உயிரோடு இருந்தாலும் உள்ளுக்குள் இருண்ட நிழல்கள். மித்ரா எழுதும் கவிதைகளில் அவன் விழி உருவங்கள் மட்டும் இருந்தன. அரவிந்த் தொழில் உயர்ந்தாலும் மெமரியில் அவளுள் சிரிப்போடு வாழ்ந்தான். 3 வருடங்கள் கழித்து ஒரு இலக்கிய மாநாடு விருந்தினராக வந்திருந்தாள் மித்ரா. ரசிகராக வந்திருந்தான் அரவிந்த். மேடையில் பேசி கொண்டிருந்த மித்ரா பார்வையில் ஒருவனை கண்டான் அரவிந்த். அவனது விழிகள் மூலமாக பேசி கொண்டிருந்தான். சேமித்து வைத்திருந்த கவிதையை வாசித்தாள். தவறாக அழைத்த எண்ணில் தவறான காதல் வந்தது. தவிர்க்க முடியாத பிரிவில் வாசல் தேடி கொண்டிருந்தது. அந்த நேரம் இருவரது கண்களில் மட்டும் மௌனம். மாநாடு நிகழ்ச்சி முடிந்ததும் அரவிந்த் இருக்க பக்கம் மித்ரா சென்றாள். மீண்டும் அழைக்கலாமா? இந்த முறை லைஃப் லாங் காலா இருக்குமா என்றாள் மித்ரா கண்ணீருடன் சிரித்தபடி. என் உயிருள்ள வரை இருக்கும் என்றான். காதலும் தொடர்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.